பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளார இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பிளான்ட்ஸ் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியலே கிடையாது. அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுங்க அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது மெயின்டெனன்ஸ் டீம் வந்து நிறைய பேரை வச்சுருக்காங்க. அவங்க மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு வாட்டர் போட்டுட்டு அதுக்கு ஃபர்டிலைசர்லாம் போட்டுட்டு எல்லாம் அதுக்குன்னு ஒரு டீம், பெரிய டீமே ஒர்க் பண்ணுது. எவ்வளோ பிளான்ட்ஸ் இருந்தது, அதை சுற்றி பார்க்கவே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்டுக்கு போகிற வழியில் இந்த டியூட்டி பெய்ட் ஷாப்பெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். எப்போவுமே நம்ம ஏர்போர்ட் போகும்போது ஒரு 2 hours முன்னாடியே போயிட்டோம்னாக்கா பேகெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம கேட் கிட்டே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து மால்தீவ்ஸ்க்கு இந்த லிக்கர்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை. அதனால் அதெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு போகக்கூடாது. சாக்லேட்ஸு அந்த மாதிரி பொருள்லாம், மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வேணால் நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்தது ப்ரைஸ் எல்லாமே. நாங்கள் இந்த ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ்